एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निलये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्ते नमः। ओम भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामाक्षभिर्यजत्राः स्थिरैर्यश्रुष्टुवास्मत्सरूपिः यसेम देवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षरवैश्ययेभिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு அன்னபூர்ணா உபநிஷத்தினுடைய 162வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். நேற்று வரைக்கும் இந்த சாஸ்திரத்தினுடைய பிரமாணத்தை வச்சு சித்துங்கிறது சைத்தன்யங்கிறது ஒன்றா தான் அமைஞ்சிருக்கு. அது நன்றாக அறிபவன் நன்றாக அறிஞ்சால் எப்படி கவலை போகும்? இறைவனை நன்றாக அறிஞ்சால் எப்படி கவலை போகும், பயம் போகும்? ஏன்னா இறைவனுக்கு கவலை பயம்லாம் அல்ல. இறைவனுக்கு பயம் கவலை இல்லை. அப்போ கவலை பயம் துக்கம் குழப்பம் பதட்டம் இல்லாத ஒரு பொருள் பிரம்மம். அந்த பொருள் தான் நமக்குள்ளே இருக்குது. அது நான் தான். அப்படிங்கும்போது ஏன் பயப்படணும், கவலைப்படணும்? இறைவனுக்கு கவலை பயம் இல்லைங்கிறத நீ ஒத்துக்கிறீன்னா அதுதானே உனக்குள்ளே இருக்கு. நீ உன்னை எப்படி பார்க்குறேன்னா உன்னை நீ இந்த ஸ்தூல உடம்பாக பார்க்குற, சூக்ஷ்ம உடம்பாக பார்க்குற, காரண உடம்பாக பார்க்குற. ஆக்சுவலாக நீ யார் அப்படின்னு கேட்டால் நீ சத்து. இப்போ செயல்படுறதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிறதெல்லாம் பிம்பம் தோன்றும் நிற்கும் மாதிரி எத்தனை நிகழ்ச்சி நடத்தியிருக்க, என்ன சாதிச்ச சொல்லு? எவ்வளோ இது பேச்சு பேசியிருக்க, என்ன பிரயோஜனம் சொல்லு? அப்போ அந்த சத்துங்கிற உயர்வான அந்த பிரம்மத்தினுடைய கேரக்டர் உங்ககிட்ட இல்லை. ஏன் இருக்குது? நீ அறியாமல் இருக்கிற, அதனால் அது உனக்கு தெரியாமல் இருக்குது. அதனால் நீ உன்னை வேறொன்றாக நினைத்து கொண்டிருக்கிறாய். அதாவது பொய்யை உண்மையாக நினைக்கிற, உண்மையை பொய்யாக்கி நிப்பாட்டி நிற்கிற. அதை அறிவுறுத்துறது தான் அறிதல்ங்கிற பேர். இப்போ இந்த சத்து ஒன்றுங்கிறத எல்லோரும் ஒத்துக்குவாங்க. சித்து ஒன்று தான் அப்படின்னு வேதம் சொல்லும்போது ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா வெவ்வேறு உடம்பு இருக்கே அப்படிங்கிற, வெவ்வேறு உடம்பு இருக்குது ஒத்துக்கிறோம். சித்துங்கிற அந்த சைத்தன்யத்தினுடைய குவாலிட்டி என்ன? ஒரே குவாலிட்டி தான். எல்லா சிம் கார்ட்லேயும் ஒரே குவாலிட்டி தான். நீங்கள் அதுக்கு நம்பர் மாறுதுன்னு சொல்லுவீங்க, உங்களுக்கு பேர் மாறுதில்ல. நாம ரூபத்துக்காக ஐடென்டிஃபிகேஷன் தானே அது. சொல்கிறது புரியுதா? சித்து எல்லாம் ஒரே குவாலிட்டி. இந்த சித்துக்கு இந்த செல்ஃபோனுக்கு இந்த சித்து, இந்த செல்ஃபோனுக்கு இந்த சித்து, இந்த செல்ஃபோனுக்கு இந்த சிம் கார்டுன்னு அப்படி போடலை. எல்லா செல்ஃபோனுக்கும் ஒரே செல்ஃபோனு. உங்களை மாதிரி 1000 கோடி மக்களாக இருக்காங்க செல்ஃபோனு. ஆனால் சிம் கார்டு ஒரே குவாலிட்டியில் நம்பரை மாற்றி போடுது. நம்பரை எதுக்கு மாற்றி போடுதுன்னா ஒன்றை தொடர்பு கொள்றதுக்கு, ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்பரை போடுது. இது புரியுதா? அப்போ ஒரு சிம் கார்டு தான் இருந்தால் என்ன, இந்த சிம் கார்டு மொத்தம் எல்லாருக்குமே இன்னும் கொஞ்சம் காலத்தில் எல்லாருக்குமே ஒரே சிம் கார்டுன்னு வரப்போகுது. நெட்வொர்க் எப்படி ஒரே நெட்வொர்க்குன்னு இருக்குது. அந்த கிளாஷ் வரக்கூடாதுன்னு தான் அந்த குவாலிட்டி என்ன பண்ணுது, ஒரே குவாலிட்டியில் சிம் கார்டை ஜாம் ஆயிரும் இல்லையா? ஒரே நேரத்தில் யாரை கூப்பிடுறது? ஒரு இடத்துல ஃபோன் அடித்தா எல்லாருக்கும் ஃபோன் அடிக்கும். அதனால் நம்பரை மாற்றி போட்டு யாரை தொடர்பு கொள்ளணுமோ அவங்கள மட்டும் தொடர்பு கொள்ளணும்.
அவங்கவுங்க கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய அறிவு நிலைக்கு தகுந்த மாதிரி. அப்போ சத்தும் ஒன்று தான், சித்தும் ஒன்று தான். சத்தும் சித்தும் ஒன்று தான். சத்தும் ஒன்று தான், சித்தும் ஒன்று தான். சத்தும் சித்தும் ஒன்று தான். சித்த கணக்கில் வைக்கிறது இல்லை. ஆனால் சித்து தான் வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கு. சித்து தான் டூயஸ் அண்ட் என்ஜாயஸ்ங்கிற வேலையை செய்யுது. நான் போக்தானே சொல்ல முடியாது. நான் கர்த்தா நான் போக்தான்னு சத்து அது சாட்சியாக இருக்குது. அது சீன்லே கிடையாது. ஆதாரம் அதிஷ்டானமாக இருக்குது. அதனால் அது சீன்லே கிடையாது. அதை நல்லா புரியணும்னா அந்தர்யாமி சூத்ராத்மான்னு சொல்லுவாங்க. இவங்க பௌராணிக்கன் ஸ்ருதி ஸ்மிருதின்னு ரெண்டு இருக்குது. நல்லா புரிஞ்சுக்க, தெளிவுபடுத்துகிறேன். நீங்கள் வேதாந்திகள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். உண்மை சொல்கிறது சிலருக்கு கசப்பாக தான் இருக்கும். அதுக்காக நம்ம மறைச்சி பொய்யே அப்படியே பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க நாட்டுக்குள்ளே. இங்கே பௌராணிகர்கள் அப்படின்னு சொன்னால் புராணத்தை ஆதாரமாக வச்சுக்கிட்டு பேசிகிட்டு இருப்பான். அதில் கற்பனை நிறைய கலந்துருக்கு. மானுடத்தால் ஏற்படுத்தப்பட்டது, சிருஷ்டி செய்யப்பட்டது. இப்போ அம்பாள் பற்றி ஒரு புராணம் எழுதுனா அம்பாள் தான் பிரம்மன்னு சொல்லிடும். பிள்ளையாரை பற்றி எழுதுனா பிள்ளையார் தான் பிரம்மன். அது என்ன, அந்த மனநிலையில் அந்த அறிவு நிலையில் இருக்கிறவன் அந்த கடவுளை அந்த கேரக்டர்லாம் அவன் வழிபட்டு வருவான். தவறு இல்லை. அவங்க என்ன நோக்கத்தை எழுதியிருக்காங்கன்னா எல்லாம் ஒரு புள்ளியில் போய் சேரட்டும். 18 புராணங்கள் இருக்குன்னா 18 தெய்வதைகளை வணங்குறாங்கன்னா 18 நான் தான் பிரம்மன் சொல்லட்டும். அவன் அந்த ட்ராக்கில் வரட்டும். அவனுடைய அறிவு நிலைக்கு அவனுக்கு அந்த கடவுள் பிடிச்சிருக்கு. ஒரு கடவுள் ஏன் பிடிச்சிருக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்கள் கேரக்டரும் அவர் கேரக்டரும் பொருந்திருக்கும் பல இடத்துல. அது உங்களுக்கு தெரியாது. தெரியாமலே அதில் ஈர்க்கப்பட்டுருவீங்க. சொல்கிறது புரியுதா? இந்த புராணத்தை பற்றி பேசலை. இப்போ இந்த உலகத்தை 2 சக்தி தான் ஆளுது. ஒன்று ஈசன், இன்னொன்று விஷ்ணு. அதை நம்ம விஷ்ணுவை அம்பாலாக பார்க்குறோம். சைத்தன்யம், சின்மயி, சித்து, நாராயணி, மாயை அப்படி பார்க்குறோம். உரியறதுக்காக தான் சைவத்தில் இருக்கிறவனுக்கு அங்கே ஈசன் வந்துடுது. பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈசன் வந்துடுது. ஈசன்கிறது அந்தர்யாமியாக இருக்குது. ஈசன் தான் வேதாந்தப்படி, உபனிஷத்துப்படி, சத்தியப்படி ஈசன் தான் அந்தர்யாமி. ஈசன் தான் காரண சரீரத்தில் இருக்கார். ஈசன் தான் இந்த எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கார். இந்த ஜகத்துக்கு ஜகத்தாக இருக்கிறது எல்லாம் விஷ்ணு அல்லது அம்பாள். ஜகத்தில் நீ பார்க்குற எல்லாம் விஷ்ணு தான் அல்லது அம்பாள். அதை 2 வார்த்தை சொல்லி குழப்பக்கூடாதுன்னா அம்பாள்னு சொல்லிடுறோம். விஷ்ணுவை சீனில் கொண்டு வரது இல்லை. வேதாந்தப்படி ஹிரண்ய கர்ப்பங்கிற பேர் இருக்குது. அது சூத்ராத்மாவாக இருக்குது. அது பேர் பிராணன்னு பேர். ஈசன் அண்டு ஹிரண்ய கர்ப்ப வேதாந்தப்படி அதே வார்த்தையை பயன்படுத்தி சொல்கிறேன். சொந்த கருத்து கிடையாது. வேதாந்தப்படி ஈசன் ஹிரண்ய கர்ப்பன். ஈசன் அந்தர்யாமியாக இருக்கார். ஹிரண்ய கர்ப்பன் சூத்ராத்மாவாக இருக்கிறார். சூத்ராத்மானா இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவ தத்துவம். ஈஸியாக புரியணும்னா ஜீவதத்துவம் நல்லா புரிஞ்சுங்க. இனிமேல் குழப்பமே இருக்கக்கூடாது. ஜீவராசிகள் அத்தனையும் மகாவிஷ்ணு தான். பஞ்சபூதங்கள் மகாவிஷ்ணு தான். பார்க்குற எல்லாம் மகாவிஷ்ணு தான். அப்போ ஈசனுக்கு என்ன வேலை? அவர் தான் ஆதாரமாக இருக்கார். அவர் தான் ஆதாரமாக இருக்கார். எல்லாருக்கும் ஆதாரமாக இருக்கிற ஒரு வெட்ட வெளியாக இருக்கிறவர் ஈசன். அவர் அவ்வியக்தம். யாரெல்லாம் வியக்தமானாங்களோ அவங்களெல்லாம் விஷ்ணு ஹிரண்ய கர்ப்பன். அப்போ இந்த உலகத்தை இந்த அந்தர்யாமி சூத்ராத்மா, ஈசன் ஹிரண்ய கர்ப்பன், இந்த சக்தி தான் 2 தான் வேலை செய்யுது. 2 தான் உலகத்தை ஆட்சி பண்ணுது. இந்த ஹிரண்ய கர்ப்பத்தை நம்ம மாயைன்னு சொல்கிறோம், இல்லைன்னா அம்பாள்னு சொல்கிறோம். அவ்வளோதான் சைவத்தில் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அது கூட வேதாந்தப்படி நம்ம வேண்டாங்கிறேன். என்ன கேட்டால் அது கூட வேண்டாங்கிறேன். ஈசன் ஹிரண்ய கர்ப்பங்கிற 2 வார்த்தையை பயன்படுத்துங்க. அதுதான் நிலையானது, அதுதான் ஆதாரமானது, அதுதான் பிரமாணமானது. புரிதலுக்காக அது சொல்கிறோம். வார்த்தை பொருத்தி வருது. உமாயேவ மகாவிஷ்ணுன்னு கௌசியத்தைக்கு உபநிஷத்து சொல்லியாச்சு. மறுக்க முடியுமா? மறுக்க முடியாது. நீங்கள் வேணால் பேசிக்கலாம். புராணத்தை வச்சுக்கிட்டு கதையை சொல்லி இவர் தான் பெரியவர், இவர் தான் பெரியவர், இவர் தான் பெரியவர்னு. இவரும் பெரியவர்னு சொல்லிக்கோ. இவர் தான் பெரியவருங்கும் போது தான் அங்கே பிரச்சனை, சண்டை, வம்பு, சச்சரவு, விதண்டாவாதம், குதர்க்கம் எல்லாம் ஏற்படும். அதுக்கு இடமே வேதாந்திகள் அதுக்கெல்லாம் இடம் கொடுக்கக்கூடாது. ஒன்று தான் நல்லா புரியணும்னா பஞ்சு, நூல், கிளாத்து. பஞ்சு, நூல், சட்டை, ஆடை. தமிழில் சொல்லணும்னா ஆடை. பஞ்சாக இருக்குது, நூலாக இருக்குது. அது இந்த 3த்துக்கும் ஆதாரமாக விதையாக ஒன்று இருக்குல்ல, அதுதான் பிரம்மம். அது எந்த சீன்லேயும் வராது.
ஈசனும் வரதில்லை. ஏன்னா அவர் அவ்வியக்தமாக இருக்கார், அவ்வியக்தமாக இருக்குது, தோன்றாமல் இருக்கார். அவர் தான் ஹிரண்ய கர்ப்பனாக தோன்றார். ஹிரண்ய கர்ப்பன் தான் பிரம்மாவாக விராட்டாக தோன்றுறாங்க. நம்ம வேதாந்த பாஷைன்னா ஈசன், ஹிரண்ய கர்ப்பன், விராட், இந்த 3 வார்த்தை தான். விஸ்வன், தைஜசன், பிராக்யன், இந்த தான் வார்த்தை. இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு தன்னுடைய கருத்தை என்ன பண்ணுறாங்க, எல்லா இந்த பௌராணிகமும் ஏற்றி விடுறது. அது மெய்ப்பொருளானா மெய்ப்பொருள் இல்லை. இவ்வளவு உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கிறது எல்லாம் நீ பார்க்குறதெல்லாம் மகாவிஷ்ணு தான். ஜீவராசிகள் எல்லாம் மகாவிஷ்ணு தான். நீ எல்லாமே மகாவிஷ்ணு தான். அதுதான் வேதாந்த அப்படி சொல். ஆனால் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது ஈசன், அதை மறைக்கிறாங்க. போட்டோம். இப்போ ஈசன் ஹிரண்ய கர்ப்பன். ஹிரண்ய கர்ப்பன் தோன்றக்கூடியது, நிற்கக்கூடியது, மறையக்கூடியது. அதனால் அதை மித்துன்னு சொல்கிறோம். சொல்லுதா? அல்லது சித்துன்னு சொல்லலாம். மித்துன்னு சொல்லலாம், அல்லது சித்துன்னு சொல்லலாம். தோண்டிட்டாலே அது சித்து, தோண்டிட்டா மறையும், அதனால் மித்து. இப்போ ஏன் கனவையும் நனவையும் பொய்ன்னு சொல்கிறோம்? கனவுக்கு போனால் நனவு கிடையாது, நனவுக்கு வந்தால் கனவு கிடையாது. அதனால் 2 பொய்ன்னு சொல்கிறோம். நனவும் கனவும் ஒன்றுன்னு எப்படி சொல்கிறோம்? கனவில் இருக்கிற எல்லா பாத்திரங்களையும் நாம் படைக்கிறோம். நம்மளுடைய ஆத்மா மேலே நாம் கற்பனை பண்ணி படைக்கப்படுற இதுதான் காட்சிகளை. அதே மாதிரி ஈஸ்வர சங்கல்பத்தில் ஏதோ ஒரு ஆத்மாவுடைய சங்கல்பத்தில் தான் இந்த ஜகத்தானது கற்பனையாக ஒரே ஒரு ஆத்மா இந்த ஜகத்தாக தெரிகிறது. இது புரியுதா? அப்போ கனவும் நனவும் பொய், கனவும் நனவும் ஒன்று. முதல்ல கனவும் நனவும் ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கங்க. அப்புறம் கனவும் நனவும் மித்து அப்படிங்கிறத பொய்யுங்கிறத புரிஞ்சுக்கங்க. வேதாந்திகள் இன்ன வரைக்கும் பல பேருக்கு இந்த தெளிவு பிறக்க மாட்டேங்குது. ஏன்னா தெளிவாக சொல்ல மாட்றான். மந்திரத்தை எல்லாத்தையும் படித்தா தெளிவாக பிறக்க முடியும், வைராக்கியமாக சொல்ல முடியும், உறுதிப்படுத்தி சொல்ல முடியும். நிச்சிதா அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த நிச்சிதாவை பண்ண மாட்டுறாங்க. நாம் பண்ணுவோம், தெளிவுபடுத்துவோம், ஆதாரத்தோடு பேசுவோம், மந்திரங்களோடு பேசுவோம். அந்தந்த மந்திரங்களை அங்கங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்போ ஒரு இன்ட்ரோலையே இதெல்லாம் இன்னும் சிரவண முடியல. அதனால் அந்த முதல் ரவுண்டில் போயின்னு இருக்கிறதுனால அதை அங்கே பின்னாடி வரப்போகிறது முன்னாடி கொஞ்சம் இன்ட்ரோ கொடுக்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ இந்த உலகத்தில் 2 தத்துவம் தான். அதை தான் ஆண் பெண்ணுன்னு சொல்கிறோம். எதுக்கு அம்பாள்னு சொன்னோம்னா, ஆண் தத்துவம் சிவம்னு சொன்னால் பெண் தத்துவம் அம்பாள் தான் சொல்லி ஆகணும். ஆண் பெண்ணுன்னு சொன்னால் தான் இந்த மக்களுக்கு ஈஸியாக புரியும். சிவம் சக்தின்னு பேர் சொல்கிறேன், அதான் விஷயம். தத்துவப்படி பார்த்தா ஹிரண்ய கர்ப்பனும் ஈசனும் தான். ஈசன் அவ்வியக்தம், காரணமாக இருக்கார். விஷ்ணு ஹிரண்ய கர்ப்பன் காரியமாக இருக்கார். இந்த விஷ்ணுவும் விராட்டும் பிரம்மாவும் காரியம், தோன்றும் நிற்கும் மறையும். அதே மாதிரி விஷ்ணு சகுனம், சிவம் நிர்குணம். நல்லா புரிஞ்சுக்கங்க. எது நிர்குணமாக இருக்கோ அது சூக்ஷ்மம், எது சூக்ஷ்மமாக இருக்கிறதோ அது மேலானதுன்னு எல்லாருக்கும் தெரியும். எது சூக்ஷ்மம் அதி சூக்ஷ்மம். அப்போ நீங்கள் இந்த விராட்டையும் சகுனமாக இருக்கக்கூடிய விஷ்ணுவையும் நீங்கள் தியானம் பண்ணலாம். தேய பிரம்மம்னு பேர். வார்த்தை இதெல்லாம் அறிமுகப்படுத்தியிருக்கேன், அது இங்கே கனெக்ட் பண்ணுறேன். தேயனை யாரை தியானம் பண்ணுறீங்கன்னா, சகுனத்தை நீங்கள் தியானம் பண்ணுறீங்க, தியானிக்கிறீங்க. இப்போ அதுக்கு தியானத்துக்கு மொத்த வேதத்தினுடைய சாரம் என்ன? பக்தியும் யோகமும் ஞானமும். நல்லா புரிஞ்சுங்க. பக்தியும் யோகமும் ஞானமும் தான் வேதாந்தம். வேதாந்தம் 2 சேர்ந்தது. வேதத்துக்குள்ள மொத்த சாரம் என்னன்னா பக்தியும் யோகமும் ஞானமும். அதை கர்மகாண்டம், உபாசன காண்டம், ஞானம் ஞானகாண்டம். இப்போ இந்த கர்மான்னு சொல்லக்கூடிய பக்தி யோகத்தில் யாகம், அன்னதானம், பூஜை இதெல்லாம் வந்தால் அதனுடைய பலன் பூகு புவக ஸ்வகங்கிற 3 லோகம் சொல்லியிருக்கோம். அது வரைக்கும் நீ பயணிக்கலாம். அதுதான் அவனுடைய எட்ஜி. ஸ்வர்க்கத்துக்கு மேலே நீ தாண்ட முடியாது. இந்த யாகம் பண்ணக்கூடிய பூஜை பண்ணக்கூடிய புரோகிதர்கள், குருக்கள் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, வாழ்நாள் ஃபுல்லாக இந்த தேவதையே வழிபட்டு அந்த தேவதைக்கு ஒரு பெட்டாக இவங்க வாழ்கிறாங்க. இவங்க எது கேட்டாலும் அந்த தேவதை கொடுக்கும். ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக இவங்க கேட்டுகிட்டே இருக்கணும். அது பரவாயில்ல, நாங்கள் சௌகரியமாக இருக்கணுங்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கர்மகாண்டம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கிறது முக்கியம். வேதாந்திகள் உண்மையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மற்றவங்களுக்கு பேசுகிறதுக்காக இல்லை, முதல்ல உங்களுக்கு தெளிவு இருக்கணும்.
அவங்கள நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவனே வருவான், வழியக்க வந்து ஆரம்பிச்சுப்பான், கச்சேரி ஆரம்பிப்பான், இதெண்டாம் அதெல்லாம் பண்ணுவான். அவனுக்கெல்லாம் ஒரு 2 வார்த்தையை சொல்லிவிட்டு அப்படியே கட் பண்ணி விட்டணும். புரியுதில்ல? இப்போ கர்மகாண்டத்தில் புரோகிதர்கள், குருமார்கள் இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய தேவதைகளை உபாசனை பண்ணுவாங்க, வழிபடுவாங்க, ஆராதனை பண்ணுவாங்க. பத்திரம், புஷ்பம், பழம், தோயம் 4 தத்துவத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க. அது ஆசீர்வாதம் பண்ணும், திரும்ப திரும்ப பூஜை பண்ணும், திரும்ப திரும்ப ஆசீர்வாதம் பண்ணும். அதனுடைய எஜ்ஜு என்னது? புண்ணியசீன மத்திய லோகம்னு திரும்பி வரணும். உபாசனா தேவலோகாக மகக ஜனக தபகங்கிற 7 லோகம். அதில் சாயுஜ்ய நிலை தொட்டவன் திரும்ப வேண்டாம். பாக்கி பேர்லாம் ஏதாவது ஒரு கிரம முக்தியில் ஏதாவது திரும்ப ஜென்மா எடுத்தாகணும். இப்போ இது ரெண்டும் காரிய பிரம்மம். விஷ்ணு நல்லா புரியல, ஓப்பன் பண்ணி சொல்கிறேன். விஷ்ணுவும் விராட்டும் காரிய பிரம்மம். அவங்களுடைய சகுனம், அவங்களுடைய எட்ஜு வந்து அந்த லோகத்தை அடைவாங்க. அவங்க இருக்கிற அந்த எந்த கடவுளை வணங்குறாங்களோ அந்த கடவுளை, அந்த லோகத்தை இவங்க அடைவார்கள். இந்த ஞானாத்தேவ கைவல்யம் அவங்களுக்கு அங்கே பொருந்தாது. ஞானம் பிரம்மலோகத்துக்கு அழைச்சிட்டு போகிறது, சொரூபத்துக்கு அழைச்சிட்டு போகிறது, அகம்பிரம்மாஸ்மின்னு உணர்வோடு ஒன்றை செயல்படுத்த வைக்கிறது. அங்கே அவங்க கண்டிப்பாக மறுபிறவி கிடையாது. அவங்க தான் விதேகமுக்தன்னு சொல்கிறோம். இவங்க ஜீவன் முக்தனாகலாம். விதேகமுக்திங்கிறது விசாரத்தினால பிரம்மலோகம் வரைக்கும் சொரூபத்துக்குள்ளே கொண்டு போகிறது. அகம்பிரம்மாஸ்மிங்கிற உணர்வோடு செயல்படுறது. அறியாமையினால் நீ கைதாகிருக்க. அறியாமையால் கைதானவனுக்கு அறிவு தான் விடுதலை செய்ய முடியும். வேறு யார் விடுதலை செய்ய முடியும்? இப்போ ஜபயோகம் கர்மா, தியானம் கர்மா, தியானம் மானசீக கர்மா. நீ செஞ்சுக்கிட்டே இருக்கணும், பூஜை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், எல்லா ஜென்மாவும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். தவறு ரைட்லாம் சொல்லலை. அதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வேதமே வடிவமைச்சு வச்சிருக்கிறது. அதனால் இந்த பூஜையை விட தியானத்தை விட விசாரம் மேலானதுங்கிறத வலியுறுத்துறது வேதாந்தம். சகுனத்தை விட நிர்குணம் மேலானதா இல்லையா? உங்கள் அறிவுக்கு என்ன எட்டுது? சகுனம்னா என்ன பண்ணுவான்? சண்டை போட்டுக்கிட்டு கிடப்பான். 72 மதம் என்ன பண்ணுச்சு? சண்டை போட்டு கிடந்தான். நாங்கள் பெரியவங்க, நாங்கள் பெரியவங்க, நாங்களும் பெரியவங்கன்னு சொல்லுங்கள், நாங்கள் தான் பெரியவங்கன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஒரு காலகட்டத்தில் யாருமே எதிர்த்து பேசுகிறேன்னு வச்சுங்களேன், நாங்கள் தான் பெரியவன்னு சொல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்க பாக்கி கடவுளை வணங்குறவங்கெல்லாம் அவங்களுக்கு என்ன தோணும்? அவங்களுக்கு ஒரு 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 கில்ட்டி பாவனை கிரியேட் ஆகும். சரி, அவங்களுக்கு கில்ட்டி பாவனை கிரியேட் ஆகுதுன்னா நாங்கள் கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லலை, நாங்களும் அப்படின்னு சொல்லுங்கள், நாங்கள் தான் சொல்லாதீங்க. இப்போ அப்படி தான் நடந்துட்டுருக்கு. எல்லா பேச்சாளரும் ஒரே கடவுளை தான் வலியுறுத்தும். ஏன்னா பணம் கொடுப்பார், வேறு ஒன்றும் இல்லை. லௌகீகத்தில் அவரை வணங்கினா பணம் கிடைக்கும், லௌகீக சௌகரியங்களை அடையலாம், இல்லைன்னு சொல்லலை, மறுக்கலை, உண்மைதான், சத்தியம்தான். அது சாஸ்வதமான இல்லை. அது அமைதியும் ஆனந்தமும் முக்தியும் கொடுக்குமான கிடையாது. அதுதான் சொல்ல வரும். சொல்கிறது புரியுதா? இவங்க 2 பேருக்கும் நாமமும் ரூபமும் இருக்குது. ஈசனுக்கு நாமமும் ரூபமும் கிடையாது. அவர் அவ்வியக்தம், அவர் தோன்றவே மாட்டார். அவங்க சிவலிங்கம் வச்சுருக்காங்களேன்னா அது ஒரு குறியீடு தான். அது ஒரு குறியீடு. அவரை காமிக்கிறதுக்கு இந்த திசையில் இங்கே அவரை நாங்கள் பாவிக்கிறோங்கிற பாவனைக்காக அந்த குறியீடை நம்ம காமிச்சிருக்காங்க பெரியவங்க. சிவம் சக்தி தான் அந்த குறியீடு, ஆணும் பெண்ணும் தான் அந்த குறியீடு, வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ இந்த உலகத்தை 2 சக்தி தான் ஆட்சி செய்து, ஆண் பெண் புரிகிற லெவலில் சொன்னோம்னா. வேதாந்தபடி சொன்னோம்னா ஹிரண்ய கர்ப்பனும் ஈசனும். ஈசனை தியானம் பண்ணக்கூடாது, இவங்க 2 பேரையும் தியானம் பண்ணணும். இவங்க 2 பேரும் தேய பிரம்மம். யார்? விராட்டும் விஷ்ணுவும். ஈசனை தியானம் பண்ணக்கூடாது, விசாரம் பண்ணணும். ஏன்னா சொரூபத்துக்கு போக போகிறீங்க. அது அறிவாக இருக்கே, உணர்வாக இருக்கே, ஆதாரமாக இருக்கே. அதுக்குள்ளே நுழையணும்னா நீ சித்தாகணும், நீ அறிவாகணும், மனமற்ற நிலைக்கு போகணும், மனமே இல்லாத நிலைக்கு போகணும். அதெல்லாம் போயிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம். அறியா என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்காக மேலே ஏறிடும். இது புரியுதா? இந்த ரெண்டு தத்துவம் தான் உலகத்தை ஆளுதுங்கிறது நல்லா தெளிவாக இருக்கணும். ஹிரண்ய கர்ப்பன் ஈசன். ஈசன் அவ்வியக்தம், எதெல்லாம் வியக்தமாதோ அதெல்லாம் பிரம்மா. விஷ்ணு.
நீங்கள் பார்க்குற இந்த ஜகத்து அதுக்கு அதிபதி யார்? ஜீவராசிகள் எல்லாம். அதுதான் ஜீவ தத்துவம் தான் ஹிரண்ய கர்ப்பன். அதை நல்லா புரிஞ்சுங்க. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். யாரும் இதை சொல்கிறதில்ல, வலியுறுத்தி சொல்கிறது இல்லை. அதனால் குழப்பத்திலே இருக்கான் அந்த சிஷ்யன். அந்த குழப்பம் இருக்கக்கூடாது, அதுக்காக சொல்கிறேன். புரியுதா? உங்களுக்கு குழப்பம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரே நோக்கம், முதல் நோக்கம் அதான். அப்புறம் இந்த குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு விமுக்தி கிடைக்கட்டும். அந்த தத்துவப்படி இந்த பரம்பொருள், சத்தான பரம்பொருள் அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது, அதிஷ்டானமாக இருக்கிறது, யோனியாக இருக்கிறது, அசையாமல் இருக்கிறது. நான் கர்த்தா நான் போக்தா அதுக்கு பொருந்தும். ஆனால் நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக பேசுகிறது சித்தை தான் பேசிகிட்டு இருக்கோம், ஹிரண்ய கர்ப்பனை தான் பேசிகிட்டு இருக்கோம். அது வேலை செய்கிறது, சாப்பிட்றது, அனுபவிக்கிறது, அழுவுறது, தவிக்கிறது, சிரிக்கிறது, கர்மாவை போகிக்கிறது. நான் போகம் பண்ணுறேங்கிறாரு மகாவிஷ்ணு. ஐஎம் த என்ஜாயர் ஆஃப் ஆல் யஜ்ஞா அப்படின்னு சொல்கிறார். 9வது சாப்டரு 24வது மந்திரம். ஐ எம் த என்ஜாயர் ஆஃப் ஆல் யஜ்ஞா அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா சொல்கிறாரு. போக்தா, நம்ம போக்தா இல்லைன்னு இங்கே வேதம் சொல்லுதில்ல. யாரை சொல்லுது? சத்தை தான் சொல்லும். வேதம் ஃபுல்லாக சொல்லுது, சித்தை சொல்லவே சொல்லாது. சத்தை வச்சு தான் பேசும். சித்த பிம்பமாக தான் சொல்லுவோம். அது ஒரு பிம்பம், அவருடைய பிம்பம், அபின்ன சக்தின்னு சொல்லும். இல்லைன்னு சொல்லலை, இருக்காதுன்னு சொல்லும். புரியுதா? அம்பாள் அவருடைய சர்வேச சக்தி, அபின்ன சக்தி, தெய்வ சக்தின்னு எல்லா விதமாக சொல்லும். ஆனால் அதனுடைய குவாலிட்டி என்னென்னா மித்து. அதனால் நாங்கள் அதை கணக்கில் எடுத்துக்கலன்னு வேதாந்தம் ஃபுல்லாக அவங்க பேசுகிறவங்க எல்லாம் மகானுபாவங்கள்லாம் பேசும்போது உங்கள் வாழ்க்கைக்கும் அவங்க பேசுகிறதுக்கும் நேர் மாறாக இருக்கும். நம்ம அனுபவிக்கிறோம், வேலை செய்கிறோம், நம்ம செய்யலை, பிறந்திருக்கோம், பிறக்கலை, இந்த பிறந்திருக்குது, இப்போ இதெல்லாம் இதுதான் இந்த சைத்தன்யங்கிற அபின்ன சக்திங்கிற மாயா பிம்பம் தான். அதை தான் ஜெகத்த பிம்பம்னு ஒரே வார்த்தையில் அடியன்னு சொன்னேன். ஜெகத்த பிம்பம்னு சொல்கிறது என்ன காரணம்னா, பஞ்சபூதங்கள் சேரும், ஸ்தூலமாக வரும், பிரியும், சூக்ஷ்மமாக போயிடும். இது புரியுதா? அப்போ இந்த தத்துவப்படி பார்த்தா சித்து ஏக்கம், சித்து ஏக்கத்துவம் பரிஞானே அதை நன்றாக அறிய ந சோச்சதி. அப்புறமா எதுக்கு கவலைப்படுவோம்? நாம் ஆனந்த ஸ்வரூபம்னா கவலைப்படுவோமா? நீ கோடீஸ்வரன்னா என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லுவியா? நீ கோடீஸ்வரன்டா, உன் பேரில் பேங்க்கில் இவ்வளோ பணம் இருக்குடா, கைத்து போட்டுனா பணம் கொட்டுண்டான்னு சொல்கிறாங்க. அப்படியா? எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ தெரிஞ்ச இடையில இப்போ கவலை வருமா? பணம் இல்லாதப்ப பணம் நெருக்கடி வருதுன்னு கவலைப்படுற. பணத்தை நீ ஒரு கோடீஸ்வரன் நிலையில் உன்னுடைய அக்கௌண்ட்டில் இவ்வளோ பணம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? உங்கள் அப்பா போட்டிருக்காரு, உனக்கு தெரியாமலே போட்டு வச்சுருக்காரு, இந்த ஓப்பன் பண்ணு அப்படி சொன்னால் எப்படி இருக்கும்? கவலையெல்லாம் போயிடும். அப்போ அறியாமையினால தான் நீ கவலைப்படுற, துக்கப்படுற. எல்லாம் இந்த பதட்டம், குழப்பம் எல்லாம் எதுக்கு துக்கம் வந்துடுமோன்னு கவலைப்படுற, துக்கம் வந்துடுமோன்னு துக்கப்படுற. இது நீடிக்குமா நீடிக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா, ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா, நடக்குமா நடக்காதா, எல்லாத்துலேயும் ரெட்டை. என்ன காரணம்? ஏன்னா அறிவில்லை, மெய் அறிவில்லை. நீ யாருன்னு நீ உணர மாட்டேங்கிற. பொய்யை உணர்ற, பொய்யை நம்புகிற, பொய் பின்னாடி போகிற, மெய்யை அறியறதுக்கு தயாராக இல்லை, அறிஞ்சாலும் ஏற்றுக்க மாட்டுற. அந்த தத்துவத்தை தான் பரிஞானிச்சே ந சோச்சத்தி முக்கியத்தி. மோகம் விடுபடுது, சிந்தனை போயிடுது. இப்போ நீ யார்? சத்தியம் சித்கணம். நீ என்றைக்கும் இருப்பவன், அறிவு பொருள், உணர்வு பொருள். அந்த அறிவு பொருள், உணர்வு பொருள் எங்கே இருக்க? யாராக இருக்க? நீயாக தான் இருக்கிற. இப்போ நீ ஒன்றை தான் வெளியில் தேடிட்டு இருக்க, எப்படி பிடிப்ப? அப்படி தேடி தேடி தான் யாரும் இல்லைங்கிறான், ஒன்றும் இல்லைங்கிறான், சூன்யான்னு சொல்கிறான். கடவுள் இல்லைன்னு சொல்கிறவன்லாம் சூன்யான்னு ஏன் சொல்கிறான்னா, தேடுறவன் தான் தேடப்படும் பொருள்னு அவனுக்கு தெரியாது. அதை சொல்கிறதுக்கே இறைவன் வேணும். அறிவில்லாத உலகம் இது, கேடுகட்ட உலகமாக இருக்குது. சிரிப்பாக இருக்குது சொல்லும் போதே. ஒன்றை தான் தேடுறேன்னா அவனுக்கு தெரியாது, அவனை தான் அவன் தேடுறான்னா அவனுக்கு தெரியாது. அப்புறமா தேடி தேடி பார்த்தா எனக்கு அவர் கிடைக்க மாட்டேங்கிறாருன்னு சொல்கிறான். தேடுறவன் தாண்டா தேடப்படும் பொருள். யாரை? உன்னை தாண்டா தேடுற. காலையிலேருந்து எல்லா ஜென்மாலும் ஓடிக்கிட்டே இருக்கேடா, கழுத பண்ணி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்க. யாரை நோக்கி ஓடுற?
நீ சொல்லுவ பணம்னு சொல்லுவ, பணம் என்ன கொடுக்கணும்னா நீ அமைதி ஆனந்தம், அமைதி ஆனந்தம் பணம் கொடுக்காதுடா தம்பி, பொருளும் போகமும் கொடுக்கும். அது செக்கு மாடாக்கும், உன்னை கட்டும், உன்னை பூர்ணமாக திருப்தி கொடுக்காது, அதிருப்தி கொடுக்கும், கட்டும், துக்கம் கலந்து நிற்கும். அது வேண்டாம், விடு. நீ உள்ளே போ, திரும்பு, இப்படி ஓடுறதை நிறுத்து. எதுக்கு நிறுத்தணும்? ஆனந்தம் கேட்டியா இல்லையா? ஆமாம், உள்ளே பாரு, உள்ளே போய் பாரு, இப்படி போ அப்படின்னு சொல்ல அவன் என்ன ஆகிறான்? அமைதி ஆகிறான். அமைதி ஆனால் எப்போ அமைதி ஆவான்? புறமத்தி ஆகிற வரைக்கும், அவன் மனதில் இருக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்க முடியாது. மனம் என்ன பண்ணும்? மனம் சதா துக்க ரத்தனம்னு பேர் கொடுத்துருக்கு. மனதுக்கு பேர் என்ன? துக்க ரத்தனம். அது ஒரு ரத்தனமா? துக்கத்துக்கெல்லாம் அதுதான் ரத்தனமா. பேர் நம்ம கூட வைக்கலாம் போல் இந்த பேரை. பாடா துக்க ரத்னம், எப்போ பார்த்தாலும் அசமஞ்சது மாதிரி இருக்கேடா அப்படின்னு சொல்லலாம் போல் இருக்குது. துக்க ரத்னம் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? மனசுக்கு பேர். அப்போ நான் அந்த பரபிரமம், ஆனந்த ஸ்வரூபம், அமைதி ஸ்வரூபம், அது அது எப்படி தான் இருக்குது, எங்கே தான் இருக்குது, நம்ம செஞ்சு பார்க்கலான்னு யோசனை பண்ணினீங்கன்னா அந்த சிந்திக்க ஆரம்பிக்கிற பற்றி தான் அதுதான் அறிவு. அந்த அறிவு என்ன பண்ணும்? ஓங்கார மாதிரி உள்ளே அழைச்சிட்டு போகும். அப்போ என்னவாகிறான்? அகமிதிங்கிறத நிச்சயிக்கிறான். தான் சித்கணங்கிறத நன்றாக உணர்றான். நான் உணர்வுங்கிற நிலை அவனுக்கு நல்லா தெரியுது. யார் துக்கத்தையும் சுகத்தையும் உணர்றவனா? நல்லதையும் கெட்டதையும் நான் உணர்றேன். ஆனால் எதை உணரலை? அதெல்லாம் ஜகத்து. எதை உணரலை? நான் சத்துங்கிறத உணரலை, நான் ஆனந்தங்கிறத உணரலை, நான் அமைதிங்கிறத உணரலை, நான் அன்புங்கிறத உணரலை, நான் அறிவுங்கிறதையும் உணரலை. தன்னை உணரலை, பாக்கி எல்லாரையும் உணர்ந்து வச்சுருக்கான். தொடர்ந்து வேற உணர்றதுக்கு முயற்சி பண்ணுறான். அதுவாக விரிஞ்சுக்கிட்டே போகும். ஜகத்தில் நீ புறத்தில் எதை தேடினாலும் எக்ஸ்பேன்ஷன், எக்ஸ்டெண்டட். அப்போ வீத சோகனாகி உள்ளே போக போக ஸ்வயம் ஜோதிகி ஸ்வசரீரே உள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்து இப்போ எல்லாருக்கூடையும் ஸ்பார்க் இருக்கா இல்லையா? எல்லாருக்கூடையும் இறைவனுடைய ஸ்பார்க் இருக்கா இல்லையா? அந்த ஸ்பார்க்கு இருக்குன்னே தெரியாமல் செத்து போகிறானா இல்லையா? இருக்குதுன்னு தெரியுதில்ல, அதுதான் ஞானம். அதை நீ வளர்ச்சி, அதோட தொடர்புகளை அது வளரும். உள்ளே இருக்கக்கூடிய ஃபயரு, நீ பிராணன், அக்னியோட பிராணன் சேர்ந்தால் என்ன ஆகும்? நல்லா விஸ்வரூபம் எடுக்கும். அப்போ தான் உடம்புல, முகத்தில், செயல்பாடுகளில் வெளிச்சம் வரும், வாழ்க்கையிலும் வெளிச்சம் வரும். உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தால் உன் வாழ்க்கையில் உள்ளே ஒரு அப்படின்னு பண்ணணும். அதெல்லாம் வேதாந்த பாட்டு. இதெல்லாம் உங்களுக்கு உள்ளே போணுச்சோ இல்லையோ? உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தால் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். பார்த்தீங்களா? எங்கேருந்து எங்கே கனெக்ட் ஆகுது பாருங்கள். உள்ளே ஒரு உஷ்ணம் வந்தால் உன் வாழ்க்கையில் வெளிச்சம் வரும். பத்தி குச்சி பத்திக்காதடா, யாரும் உரசுற வரையிலே. இருக்கா இல்லையா இந்த பாட்டு? இந்த பாட்டுக்கு உங்களுக்கு வேதாந்த அர்த்தம் எவனும் சொல்ல மாட்டான். நான் சொல்கிறேன், எல்லாம் ஒழுங்காக 1000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு தான் போகிறேன். நீ உள்ளே பார்க்க மாட்டேங்கிற. உள்ளே இருக்கிற நெருப்பை அப்படியே அதுவே அணைஞ்சி அதுவே செத்து போயிடும் பொழுது. உனக்கு கடவுள் ஒரு ஸ்பார்க்கு கொடுத்துருக்கான், உள்ளே இருக்கு, அதை போட்டு ஊதி பெருசாகி அணைச்சி விட்டான். அது மேலே எச்ச துப்பி அணைச்சி விட்டான் முட்டாவைய. அதுக்கு பிராணசக்தி கொடுத்தா அது என்ன பண்ணும்? வளரும், விஸ்வரூபம் எடுக்கும். அதை அறிஞ்சவன், அதை உணர்ந்தவன் விஸ்வரூபம் எடுக்கிறான். இதுதான் விஷயம். தன்னை அறிந்தால், உன்னை அறிந்தால் உனக்கு ஒரு கேடு இல்லை. திருமந்திரத்தில் இருக்கு, தன்னை அறியாதவரை அப்படின்னு 4 லைன் வரும். ஸ்வசரீரே ஸ்வயம் ஜோதிகி, உன்னுடைய சரீரத்துக்குள்ள ஸ்பார்க் இருக்கு. ஸ்வரூபம் சர்வசாட்சினம், அதை சாட்சி பார்த்துக்கிட்டே இருக்கு. தோஷம் மெலிவாக மறைஞ்சிருந்து போச்சுன்னா அது இல்லை.
தோஷங்கள் க்ஷீணமானால் அழிந்து போனால், அதாவது மனதை ஒழிச்சு கட்டினா, மனதை எரிச்சின்னா, மனதை எதால் எரிக்க முடியும்? விசாரம் பண்ணி இல்லாமல் பண்ணலாம், அதை இக்னோர் பண்ணிடலாம். இல்லையா யோகம் பண்ணி தியானம் பண்ணால் புரோமதிக்கு வந்தால் மனம் புரோமதிக்கெலாம் வராது. மனதனுடைய செயல்பாடுகள் இந்த பொறி புலன்களை இயக்கிற வேலை தாங்க. அதை நீங்கள் அதை கவனிக்காமல் விட்டதுனால அதுவே நானே எஜமானன், நானே இந்த உடம்புக்கு எல்லாம், நானே கடவுள், நான் அகம் பிரம்மாஸ்மின்னு அது அகங்காரத்தில் ஆடிக்கிட்டு இருக்கு. கொஞ்சோண்டு அறிவு தலை தூக்குனுச்சுன்னா மனம் ஒடுங்க ஆரம்பிச்சிடும். இப்போ உனக்கு அறிவே இல்லைங்கிறதுனால அது என்ன பண்ணுது? ஆட்டம் போடுது. புரியுதா சொல்கிறது? எந்த அளவுக்கு ஆடுதுன்னா ஓவராக ஆடுது, சொல்ல முடியாத அளவுக்கு ஆடுது, குத்தாட்டம்லாம் போடுது. ஷீன தோஷா, தோஷம்லாம் எங்கே இருக்கு? எல்லாம் மனதில் தான் இருக்கு. 21 தத்துவங்கள் சொன்னமே நேற்று. கயிறு, ஹிருதய கிரந்தி, மனாதி, குணாதி, பிராணாதி, ராகதேஷம், இச்சாதி. இச்சா அதில் என்னென்ன ஒரு இச்சாசக்தி, ஞானசக்தி, கிரியாசக்தியா? அதான் ராகதேஷம். பாவ புண்ணியம். ஆமாம். இப்போ அந்த மனம் வந்து பிடிக்கும் பிடிக்காது, அதோடு அது வேலை முடிஞ்சிச்சுங்க. இது எனக்கு பிடிக்கும், இது பிடிக்காது, ரெண்டு தான் சொல்லும். பற்றும் விடும், இது ரெண்டு தான் செய்யும். அது பிடிச்சதுன்னா பற்றும், பிடிக்கலன்னா விடும். வேறு அதுக்கு ஒன்றும் அறிவே கிடையாது. அதுக்கு கொஞ்சம் கூட அதுக்கு அறிவே கிடையாது. அது மகா மட்டமானது, அது கேடானது. எப்போதும் பள்ளத்தை நோக்கி தான் போகும். மேலேயே உயரணும்னு நினைக்கவே நினைக்காது. பண்ணி மாதிரி மேலேயே பார்க்காது, கீழேயே பார்த்துன்னு. அது பேர் மனம்னு பேர். அதை வச்சுக்கிட்டு நீ ஆடிக்கிட்டு இருக்க. ஏன்னா உனக்கு மெய்யறிவே சுத்தமாக இல்லை. ஒருத்தவனும் சொல்லித்தர, நீயும் தேடலை. ஷீன தோஷா, இந்த மனம் அதில் இருக்கக்கூடிய குற்றங்கள் க்ஷீணமானுச்சுன்னா, எப்போ க்ஷீணமாகும்? ஞானாகினி. எப்போ மனம் லயமாகுது? மனநாசம் எப்போங்க ஏற்படுது? சொல்லி கொடுத்துருக்கோமே. அணு சிரவணம் முதல்ல, அணு சிந்தனை ரெண்டாவது, பத்திக்கும் ஞானாகினி. இந்த ஞானாகினி எங்கே இருக்குது? உனக்குள்ளே இருக்கு. இந்த சிந்தனை என்ன பண்ணுது? அணு சிந்தனம் அந்த அக்னியோட கனெக்ட் ஆகுது. அதனால் அது விஸ்வரூபம் எடுக்குது. ஞானாகினி விஸ்வரூபம் எடுத்தால் ஒரு தோஷம் கூட இருக்காது. அங்கே தான் க்ஷீண தோஷாக வருது. அங்கே தான் க்ஷீண தோஷாக வருது. தோஷங்கள் எல்லாம் க்ஷீணமாகுது. அப்போ என்ன ஆகும்னா, பிரபஷ்யந்தி, நீ அந்த சுயம் ஜோதியை அறிகிறாய், பார்க்கிறாய். உன்னை வெளியில் இருந்தால் பார்க்க போகிற, உள்ளே இருந்தால் உணர போகிற, அவ்வளோதான். பிரபஷ்யந்தி, நன்றாக பார்க்கிறாய். காமக்ரோதாதிகள் நீங்கினால், 21 கட்டுக்களும் நீங்கினால், ஹிருதய கிரந்தி அவிழ்க்கப்பட்டால், எரிக்கப்பட்டால், ஞானாகினினால் எரிக்கப்பட்டால், பிரபஷ்யந்தி, நீ அந்த சத்தை தரிசிக்கிறாய், உணர்கிறாய், அனுபூதி செய்கிறாய். அந்த நிலையில் உனக்கு அந்த வாய்ப்பு உண்டு. ந இத்தரே, மற்றவர்களுக்கு கிடையாது. மாயையா ஆவர்த்தாக, அவர்கள் எப்போதும் தங்குள்ளே இருக்கிற நெருப்பு, தங்குள்ளே நெருப்பு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுமா? மக்கள் எல்லாருக்கும் தங்குள்ளே ஒரு நெருப்பு இருக்குது, அதோட தொடர்பு உண்டு. அது விஸ்வரூபம் எடுக்கும். அதை வச்சு பல காரியங்களை சாதிக்கலாம். எல்லா காரியங்களும் அதை வச்சு தான் சாதிக்கணும். அதை தான் நீ கோவிலில் போய் தேடுற, அதை தான் நீ போய் தியானத்தில் தேடுற, அதை தான் நீ கோவில் குளமாக தீர்த்த யாத்திரையில் தேடுற, பாத யாத்திரையில் தேடுற, அன்னதானத்தில் தேடுற, சத்காரியங்களில் தேடுற. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெருப்பை உற்று கவனித்தா இந்த பிராணன் அங்கே போயிடும். பிராணனுக்குள்ளே தான் சித்து இருக்குது. சித்து தான் கான்சியஸ். அது பயணிக்கிற வாகனம்தான் பிராணன். பிராணன் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் நிறைஞ்சு கோத்து வச்சுருக்கு, கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு. அதுதான் சூத்ராத்மா, அதுதான் விஷ்ணு. அது இப்போ எங்கே போகணும்? அந்த சத்துன்னு சொல்லக்கூடிய அந்த அக்னியை, ஞான அக்னியை தொடர்பு கொள்ளணும். தொடர்பு கொண்டால் தோஷா ஷீனக, ஷீன தோஷா. மற்றவங்களுக்கு நியாயத்தரே மாயையா ஆவர்த்தாக, அவன் மாயையினால் அவன் மூடப்பட்டிருக்கான். மூடன், தன்னை அறியாதவன் மூடன், மூடப்பட்டவன். ஜீவனுக்கு என்ன பேர் சொன்னான்? மூடப்பட்ட சைத்தன்யம் சொன்னமா.
அதனால் அவனை மூடன்னு சொல்லுது. மற்றவன் கதி தான். தமேவ தீரோ விஞ்ஞாய பிரஜாம் குர்வீத பிராமணः நானுத்யாயாத் பகூன சப்தானு வாச்சோ விக்லாபன் ஹீட்டத்தே. அந்த ஒன்றை விஞ்ஞாய நீ அறிந்து பிரக்ஞாம் ஞானியாகி பிராமணக பிரம்மஞானம் அறிந்த பிராமணனாவாய் தமேவ தீரோ அந்த தீரன் நீதான், அந்த சித்து நீதான், செயல்பட வேண்டியவன் நீதான், அறிய வேண்டியவன் நீதான். அறியப்படும் பொருள் உனக்குள்ளே இருக்கே, அது பேர் சத்து. அறிகிறது நீ, அறியப்படும் சத்து. அறிவதும் அறியப்படும் சத்தும் சித்தும் ஒன்றே. துமேவ தீரோ நீயே அந்த தீரன் எனவும் பிரக்ஞாம் அந்த அறிவோட ஞானியாகி குருவீத்த பிரம்மணக பிராமணனாவாய் பிரம்மஞானியாவாய். அதை அறிவுறுத்தத்தான் இத்தனை வார்த்தைகள். அதை தெளிவாக்கிறதுக்கு தான் நானுத்யாயாது பகூனு சப்தான் இவ்வளோ வார்த்தைகளை சொல்லு. ஒரு வார்த்தை தத்துவமசிங்கிற ஒரு வார்த்தையை உனக்கு புரிய வைக்கிறதுக்கு 1 கோடி வார்த்தைகளை எடுத்து சொல்லுது வேதம். யார் அது மாதிரி சொல்லுவா? எதுக்கு? அதுக்கிட்ட நிறைய வார்த்தை இருக்குன்னு அவங்ககிட்ட வந்து அது ஜம்பத்தை காட்டுதா? ஆடம்பரத்துக்காக சொல்கிறாங்களா? எப்படியாவது எந்த வார்த்தையிலையாவது இவனுக்கு புரிதல் வராதா, உணர்தல் வராதா, அறிதல் வராதாங்கிறதுக்காக இத்தனை மந்திரங்கள் ஒரு விஷயத்தை தான் திரும்ப 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 தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறாய் அப்படிங்கிறத உனக்கு உணர்த்துறதுக்காக இவ்வளவு உதாரணங்களை பயன்படுத்துது. பகூன் சப்தானாம் வாச்சோ விக்லாபன். இத்தனை வார்த்தைகளும் வார்த்தை மாலை, வார்த்தை ஜாலங்கள், என்ன வேணாலும் சொல்லிக்கோ. வார்த்தை கட்டமைப்பு, வார்த்தை பில்டிங், என்ன வேணாலும் சொல்லிக்கோ. இத்தனை எதுக்கு? இந்த மெய்ப்பொருளை நீ அறிவதற்காகத்தான். அப்போது சித்து போகிக்கிறது அப்படிங்கிறது உறுதிப்படுத்துது. சொல்கிறது யாரே? மகாவிஷ்ணு. பகவத்கீதையில் 8வது மந்திரம்னு சொல்லிட்டேன். 9வதுல 24ஆம் மந்திரம் பகவத்கீதை. அகம் ஹி சர்வ யஞானாம் போக்தான்னு சொல்லிட்டார். அப்புறம் இனிமேல் குழப்பம் வரக்கூடாது. 2 தத்துவம் தான் உலகை ஆள்கிறது. 2 வெளியிலையும் இருக்குது, 2 உள்ளேயும் இருக்குது. அதுதான் ஒன்று ஜீவா, ஒன்று ஈஸ்வரன்னு மந்திரமே டைரெக்டாக சொல்லிடுச்சு. அந்த மந்திரத்தில் கூட ஜீவ ஈஸ்வரங்கிற வார்த்தையை பயன்படுத்தலை. இந்த அன்னபூர்ணா உபநிஷத்து நம்ம வாய்ப்பு இறைவன் கொடுத்த கருணை, நம்ம மேலே வச்சுருக்க கருணை, இந்த மந்திரங்கள்லாம் நம்ம கண்ணுக்கு படுது. ஏன்னா தெளிவுபடுத்துது. நீங்கள் உபநிஷத்தை அறிய 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 நல்ல மனனமாக நல்ல அகம்பிரமாசிங்கிறது தெளிவாகும். சந்தேகமில்லாத தெளிவு பிறக்கும். அகம்பிரமாஸ்மிங்கிறதுல சந்தேகமே இல்லைன்னா அப்போ உன்னுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? இப்போ நீ அல்போன்னு நினச்சிட்டு இருக்க. அதுலேயே இவ்வளோ போராட்டம் பண்ணி நீ ஏதோ ஒன்று ஜெயிச்சுக்கிட்டு இருக்க. ஏதோ போராட்டம் பண்ணி ஜெயிக்கிற. ஏதோ ஒரு ஸ்பார்க்கை நீ பிடிச்சி நீ ஜெயிச்சுக்கிட்டு இருக்க. இந்த பிரம்மஞானம் சேர்ந்துச்சுன்னா, மெய்யறிவு சேர்ந்துச்சுன்னா எல்லாத்துலேயும் தோல்வியே கிடையாது. எல்லாம் உங்களை தானே நடக்குது. உங்களை நடக்கிறதா நீ வெளியில் செய்ய போகிற. வெளியில் அது நிகழ்ச்சியாக நடக்கும்போது அது அங்கீகரிக்கப்படுது. அது வரைக்கும் உங்கள் மானசீகமாக உங்களுக்குள்ளே அதை நடத்தலாம். இப்போது இந்த ஞானம் பெற்ற இவன், இந்த தரிசனம் செய்த இவன், பிராமணனான இவன் எப்படி இருப்பான்? பால்யேயனேவ ஹி திஷ்டாஸ் நிர்வித்யா பிரம்மவேதனம். இந்த பிரம்மத்தை அறிந்தவன் பாலகனைப் போல, ஒன்றும் அறியாதவனைப் போல அமைதியாக இருப்பான். குழந்தைய, ஒரு வயசு குழந்தைய நீங்கள் அப்படி போய் தூக்க வந்து வான்னு கூப்பிட்டீங்கன்னா என்ன பண்ணும்? டக்குன்னு வந்துடுமா? இப்படி ஒரு பார்வை பார்க்கும் உங்களை. இவன் நல்லவனா கெட்டவனா, போகலாமா போக வேண்டாமா, அடிப்பானா கில்லுவானா, அதெல்லாம் பார்க்குதா இல்லையா? அந்த ஞானம் அது போல் குழந்தையும் ஞானியும். இந்த ஒரு பாட்டு இருக்குது, ஞானச்சித்தர் பாட்டு. குழந்தையும் ஞானம்தான் மகிழ்ச்சியாக இருக்கான், பாக்கி ஒருத்தனும். ஏன்னா ஞானம் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் மூடப்பட்டுடுது, தன்னை மறந்துடுது. அது ஜெகத்து பின்னாடி போயிடுது, ஏதாவது வசீகரித்து அழைச்சிட்டு போயிடுது. அதனால் திஷ்ட நிர்வித்ய
பிரம்மத்தை அறிந்தவன் இப்போ அறியாதவன் போல குழந்தை போல அவன் நடந்து கொள்வான். பிரம்ம வித்யாம் ச பால்யாம் ஞானமும் ஞானியும் பாலகனும் ஒரே மாதிரி இருக்கிறான். பிரம்ம வித்யாம் ச பால்யம் பிரம்ம வித்தும் இந்த பாலகனும் ச நிர்வித்யா அறியாதவனைப் போல முனிர் ஆத்மவானாக இருக்கிறான். ஆத்மாவுக்குள்ளே இருக்கிறான். வெளியில் விவகாரம் இல்லை, எந்த செயல்பாடும் இல்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. உள்ளேயே அவன் என்ன பண்ணுறான்? ஆத்மவானாக இருக்கிறான். அந்தர்லீன உள்ளே கரைஞ்சு போயிட்டான். சமாரம்ப சுப அசப மகாங்குரம் சம்ஸ்ருதி விரத்தேர் பீஜம் ஷரீரம். இந்த ஷரீரம் தான் இந்த சம்சாரத்துக்கான பீஜம். மனம்தான் இந்த உலகம்னு சொன்னோமா, இந்த மனம் நம்ம உடம்புல இருக்கா? மனமே ஒரு உடம்பு தானே. ஸ்தூல உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, காரண உடம்புன்னு 3 உடம்பாக இருக்கா. அதனால் சுப அசுபத்தினுடைய அங்குரம், சுபம் நல்லது கெட்டதுங்கிற இந்த செடி இருக்குல்ல, அங்குரம் குருத்து, அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது இந்த பீஜமாக இருக்கிறது இந்த சரீரம். இந்த சரீரம், அதில் மனம், அதில் வாசனைகள், அதனுடைய செயல்பாடுகள், அதனுடைய விளைவுகள், நல்லது கெட்டது, பாவ புண்ணியம், அப்புறம் பிறப்பு இறப்பு, சுகதுக்கம், பிறப்பு இறப்பு. சுபம் சுபம் சுபா அசுபம் மகாங்குரம் நல்லது கெட்டதுங்கிற எல்லாம் இந்த விதை, அந்த குருத்துக்குள்ள சம்ஸ்ருதி இந்த சம்சாரமும். விவகாரம் வந்தால் சம்சாரம். நீ செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா என்னது? ஒரு பொருள் வேணும்னு உனக்கு ஒரு ஆசை வந்துச்சுன்னா சங்கல்பம் வந்துடும். சங்கல்பம் வந்தால் எண்ணங்கள் வந்துடும். எண்ணங்கள் வந்தால் செயல் வந்துடும். செயல்பட்டால் சம்சாரம். அதனால் நல்லதோ கெட்டதோ நடக்கும். சம்ஸ்ருதி விரத்தேர் பீஜம், இதுதான் காரணமாக இருக்கிறது. இந்த பீஜமாக இருக்கிறது ஷரீரம். இந்த ஷரீரம் வித்தி அறிவாய், பௌத்திகம் இந்த உடலே பௌத்திகம் நிலம் போல, அந்த விதை முளைக்கிறதுக்கு நிலம் போல ஆதாரமாக இருக்கிறது. அப்போ நீ இந்த உடம்புல வாழக்கூடாது. ஸ்தூலத்துலேயும் வாழக்கூடாது, சூக்ஷ்மத்துலேயும் வாழக்கூடாது, காரணத்திலையும் வாழக்கூடாது, துரியத்தில் வாழணும். அப்போ நீ துரியனாகணும். துரியனாகணும்னா சர்வஜனாகணும். சர்வஜனாகணும்னா 2000 ஆடியை கேட்கணும், ஸ்ரத்தையாக கேட்கணும். அனுசிரவணம், அணுச்சிந்தனம், ஞானாகினி, மனோநாசம், கர்மநாசம் ஆனால் தான் சர்வஜனாக முடியும். எல்லாம் பேரலாக நடக்கும். ஒரே நேரத்தில் எல்லாம் ஒரு புள்ளியில் எல்லாமே ஓகே ஆகும். அதனால் உடலில் வாழாதே துரியத்தில் வாழ் அப்படிங்கிறது தான் அர்த்தம். இந்த பௌதிகம் சரீரம் இருக்கிறதுனால மனம் இருக்கே, 3 உடம்பு இருக்கிறதுனால தான் நீ செயல்படுற. 3 உடம்புல இருக்காத. அப்போது சம்சாரம் 8 மணி நேரம் வச்சுக்கோ, கிரகஸ்தம் 8 மணி நேரம் வச்சுக்கோ, தூக்கம் 8 மணி நேரம் வச்சுக்கோ, பாக்கி நேரத்தில் இப்படி ட்ரை பண்ணு. புரியுதா? நீங்கள் இந்த ஞானம் ஏற ஏற கர்மா இறங்குமே தவிர உங்களுடைய பொருளாதாரமோ அருளாதாரமோ குறையாது. நல்லா புரிஞ்சுங்க. அது அவர் வேற உத்தரவாதம் கொடுக்குறாரு. யோகக்ஷேமம் வகாமியகம் சொல்லிட்டார். அதனால் இப்போது பாவாபாவம் தசாகோஷம் இதில் இப்போ மனநிலையெல்லாம் சொல்லுது. மனதில் இருக்கக்கூடிய நிகழ்ச்சிகளையெல்லாம் சொல்லுது. அதில் எப்படி எண்ணங்கள் இருக்குது, எப்படி அது செயல்படுது, அது எப்படி சித்தத்தை தொடர்பு கொள்ளுது, அது எப்படி பிராணன் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் சொல்ல போகுது. இப்போ கொஞ்சம் உள்முகமாக அது உங்களுக்கு அழைச்சிட்டு போகுது. என்னென்ன சொல்லுது பாருங்கள். உள்ளே பாவம் அபாவம், இந்த சரீரம்னு இருந்தால் மனம்னு இருந்தால் அதில் நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், அன்பு இருக்கும், வெறுப்பு இருக்கும். இந்த சொன்னல 21 தத்துவங்களும் இருக்கும். காமபுரோதாதிகள் எல்லாம் இருக்கும். அதனால் அதுக்கு தான் அந்த கோஷம்தான் மனம். அது புத்தி அகங்காரத்தை போட்டு சித்தம்ங்கிற ஒரு கண்டெய்னருக்குள்ளே போட்டு வச்சுருக்கு.
அதில் மனம் துக்கரத்தனம். துக்கரத்னம் எழுதிங்க, அருமையான வார்த்தை. எப்போ பார்த்தாலும் துக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். துக்கரத்தனம். என்னதான் ஆயிரம் தான் சொன்னாலும் மனம் ஒரு பைத்தியங்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. எதெல்லாம் அறிவே இல்லாமல் என்னென்ன செய்யணுமோ எல்லாத்தையும் அது செய்யும். பாவ அபாவ தசகோஷம், இந்த குறைவும் நிறைவும் நிறைந்த ஒரு நிலை. துக்கரத்னம். சமுத்ககம் பீஜஸ்ய சரீரஸ்ய, சரீரத்தினுடைய பீஜத்தினுடைய சித்தம் மனமே. ஆசாவசா தனுகம், ஆசையினால் தூண்டப்பட்டு அதை பின்தொடர்ந்து மனமே இந்த சம்சாரங்கிற பிம்பத்தை பெரிதாக கட்டமைக்கிறது. சரீரஸ்ய பீஜஸ்ய சித்தம் துக்கரத்னம். அதுதான் சுகதுக்கங்களை உற்பத்தி ஆகக்கூடிய உத்கம். அதுதான் சோர்ஸ், உற்பத்தி செய்யக்கூடிய ஸ்தலம் மனம். துவபீஜே, அதில் மிக முக்கியமான 2 விதை. சித்த விருத்தாட்சியம், சித்த விருட்ச. இந்த சித்தம் விஸ்வரூபம் எடுக்கிற மனம் எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு பாருங்கள். மனதுக்குள்ளே வாசனைகளை நீங்கள் தொடர்ந்து சிந்திச்சிங்கன்னா அவ்வளோதான், அது பெரிய விருட்சமாகிடும். சித்த விருட்சஸ்ய, இப்போ சித்தம் பெரிய மரமாக இருக்குது. காரணம் விருத்தி, எண்ணங்கள். இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, சித்தத்துலேருந்து நிறைய எண்ணங்கள் உள்ளே இருக்குது. அதுதான் நல்லது எண்ணம், கெட்ட எண்ணம், நடக்கிறது, நடந்தது, போன ஜென்மம், அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்மம், எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது. அதுலேருந்து வரக்கூடிய எண்ணங்களை நம்ம என்ன பண்ணோம், அறிவால் அதை உராய்ச்சி பார்க்கணும். மெய்யறிவால் உராய்ச்சி பார்க்கணும். மெய்யறிவு இல்லாததுனால ஒரே குழப்பமும் பயமும் பதட்டமும் என்ன நடக்குமோ எது நடக்குமோன்னு எப்போதும் இருக்குது. இந்த அறிவு இருக்குது. ஞானிகளுக்கு அந்த அறிவு இருக்குமா? ஞானிகளுக்கு இந்த பயம் குழப்பம் பதட்டம்லாம் இருக்குமானா இருக்காது. ஏன்னா பிரம்மஞானத்தில் அதை பார்ப்பான். பிரம்மஞானத்தில் பார்க்குறதுனால அந்த அறிவை முதல்ல அந்த அந்த மனமே என்ன பண்ணாது, விருட்சமாக இருக்காது, விதையாக இருக்கும். அதை என்னவா பண்ணுவான், கடுகளவு பார்ப்பான். இப்போ நீங்கள் மலை அளவு பார்க்குறதுனால அது உங்களை கண்ணை மூடிடுது. கவலை உங்களை ஆட்டி படைக்குது, துக்கம் உங்களை ஆட்டி படைக்குது, பயம் உங்களை ஆட்டி படைக்குது. அது சொல்லுது சித்த விருட்சஸ்ய விருத்தி விரத்த அதிதாரினக. இந்த எண்ணங்களையெல்லாம் எண்ணங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த சித்தம் விருட்சமாக ஆகிறதுக்கு காரணம் 2 பீஜம். ஒன்று பிராண பரிஸ்பந்தா, 2வது திருடபாவனா. திருடபாவனானா சங்கல்பம். ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஆசைப்படுறீங்க, அதை தொடர்ந்து நினச்சிங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடுவீங்க. அதில் தான் சங்கல்பம் ஆகிடும். அது ஆசை என்னவாகிடும், பல முறை சிந்திச்சிங்கன்னா சங்கல்பம் ஆகிடும். அதை அடைஞ்சே தீருவேன். அதாவது மோதம் பிரமோதம், பிரியம் மோதம் பிரமோதம்னு 3 வார்த்தை இருக்குது. பிரியம்னா முதல்ல அது கொஞ்சம் ஈர்ப்பாக இருக்கும். அப்புறம் மோதம்னா அது எனக்கு ஆனந்தம் கொடுக்கும், அது எனக்கு வேணும்போம். அப்புறம் அதை வாங்கி வச்சுக்குவோம், சொந்தமாக்கிக்குவோம். அப்புறம் அதை அனுபவிப்போம், அதை கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் நம்ம வாழ்க்கையாம். இதுக்கு தான் வந்திருக்கோம் அங்கே பூலோகத்துக்கு. புரியுதா? அப்படி நீ செய்கிறல்ல, அப்படி காரணம் அதுக்கு நீ ஒரு விஷயத்தையே, அது நல்லது கெட்டதெல்லாம் அதுக்கு தெரியாது. அது சரியா இப்போ ஹிதமா சுகமானு கேட்டால் எல்லோரும் சுகத்து பின்னாடி தான் போகிறாங்க. ஹிதம்ங்கிறதுக்கு பிரம்மஞானம் இருந்தால் ஹிதமா சுகமானு தெரியும். மனசுக்கு என்ன தெரியும்? மனசுக்கு ஒன்றும் தெரியாது, அதுக்கு அறிவு கிடையாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ அது என்ன வேணாலும் செய்யும். ஹிதமையும் செலக்ட் பண்ணலாம், சுகத்தையும் செலக்ட் பண்ணோம். குழந்தைங்க பொதுவாக சுகத்தை தான் என்ன பண்ணோம், செலக்ட் பண்ணும், அறிவு இல்லாததுனால, மெய்யறிவு இல்லாததுனால. இப்போ என்னதுன்னு கேட்டால் இந்த 2 பீஜம்தான் இந்த சித்தம் விருட்சமாகிறதுக்கு காரணம். அந்த 2 பீஜம், ஒன்று சங்கல்பங்கிற திருடபாவனா, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன், உறுதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுது திருடபாவனா. அப்புறம் பிராண பரிஸ்பந்ததா, இந்த பிராணனுடைய கதியை நல்லா கவனிக்கணும். இது நாள் வரைக்கும் பேசாத விஷயத்தை இன்றைக்கி பேசுகிறேன். இப்போ நமக்கு டெய்லி பிராணனை நம்ம மூச்சு சுவாசிக்கிறோம். நம்ம சுவாசிக்கும் போது, நம்ம தூங்கும்போது ஒரு விதமான சுவாசம் ஒரு நிலையில் ஒரு ஃப்ரீக்குவென்சியில் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கலாம். 10 சும்மா ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன், 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுதுன்னு வச்சுங்களேன்.
தூங்கிட்டு இருக்கும்போது ஏந்து உட்காருங்கன்னு வச்சிங்களேன் 15ல் போகும். ஏந்து நடக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் பிராணனுடைய செயல்பாடுகள் 20க்கு போகும். ஏந்து வேலைகள்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 25 ஆகும். நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா 30 ஆகும். அதனுடைய அந்த ஸ்பந்தம், அந்த பிராணனுடைய கதி, போக்குவரவு, உள்மூச்சு வெளிமூச்சு. அப்போ ஓடுறீங்க 40 ஆகிடும். அப்போ கடினமான வெயிட்டை தூக்குறீங்க 50 ஆகிடும். யார் தலையிலே போடுறீங்க 60 ஆகிடும். பக்கத்து வீட்டுக்காரன் சண்டைக்கு வந்துட்டான் 70 ஆகிடும். இப்படி அது என்ன பண்ணோம், ஒரு நாளைக்கு இந்த பிராணனுடைய கதியை என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வாங்கிறது 8 இன்ச்சு, செலவு செய்கிறது 12 இன்ச்சுன்னு பொதுவாக ஒரு கருத்து சொல்லுவாங்க. 4 இன்ச்சு வேஸ்ட்டாக போயின்ட்டுருக்கு. அதனால் உனக்கு ஒரு நாளைக்கு 21,600 மூச்சுன்னு சொன்னால் உன்னுடைய ஆயுளை வந்து கணக்கு போட்டுடலாம், எவ்வளோ வருஷம் வாழ்வேன்னு. அதில் நீ ஒரு நாளைக்கு 21,600 தான் பயன்படுத்தி செலவு செய்யணும். நீ ஒரு நாளைக்கு இப்போ 40,000 செலவு பண்ணிட்டுருக்க. அப்போ ஆயுள் என்ன பண்ணிடும், அதுலேருந்து எடுத்தாச்சு. அங்கேருந்து ஆயுள் குறையும். புரியுதில்ல ஆயுள் எப்படி குறையுதுன்னு? ஆயுள் குறையிறதுக்கு காரணம் இந்த பிராணன் என்னது, ஒரு சீராக போல மேலும் கீழுமாக போகுது. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மனம். பிராணனாச்சா, பிராணன் மனதோட கனெக்டாக இருக்குது. மனம் ஏன் செயல்படுதுன்னா அது உள்ளேருந்து வரக்கூடிய சுபாவம் சொல்லக்கூடிய வாசனா. வாசனா பிராணனை தொட்டு, பிராணன் மனதை தொட்டு 3 பேரும் இப்போ செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. வேகமாக போ, மெதுவாக போ, அழுவு, சிரி, உக்காரு, ஓடு, கோவப்படு, காமப்படு. அதில் செக்ஸ்லாம் ரொம்ப ஏகப்பட்ட பிராணனை நிறையா செலவு பண்ணும். அதான் அடிக்கடி கூடாதுன்னு சொல்கிறது, மாதத்துக்கு ஒன்று வச்சுக்கோன்னு சொல்கிறது. ஏன்னா பிராண சக்தி என்ன பண்ணும், இப்போ உங்களுக்கு உங்கள் மனம் இருக்குல்ல, இந்த பிராணன் வந்து ஏற்ற இறக்கத்தினால உங்கள் மனநிலையம் ஏற்றம் இறக்கமாக இருக்கும். புரிஞ்சிக்கவே முடியாது. ஒரு நேரம் இப்படி இருப்பாங்க, ஒரு நேரம் அப்படி இருப்பாங்க, ஒரு நேரம் அப்படி இருப்பாங்க. எப்போ அது என்ன பண்ணணும்னா அதுக்கே தெரியாது, யாருக்கும் தெரியாது. எல்லாம் உங்களை சொல்கிற மாதிரியே இருக்கா? எல்லாம் அதில் எழுதப்பட்டிருக்கு. பிராணன் மனதோடு கனெக்ட் ஆகியிருக்கு. மனம் பாவம், அது ஒரு பைத்தியம். அது என்ன சொன்னாலும் சாப்பிடும், போட்டதே சாப்பிடும், போட்டால் சாப்பிடும், இல்லைன்னா போட்டு சாப்பிடும். அது மனம், அது ஒரு இன்னசென்ட் சைல்டு. அது பிராணன் என்ன பண்ணுது, அதை ஏற்றுறது இறக்கிறது. பிராணன் ஏற்றுறது இறக்கிறதுக்கு காரணம் அங்கே வரக்கூடிய ஆசைகள். உனக்கு வேலை இருக்குது, வேகமாப்பா வேகமாப்பா வேகமாப்பா. அதனால தான் எல்லோரும் என்ன தலைத்திரிக்க ஓடுறான். வண்டிலாம் அப்படி பறக்குது. என்னது, ஒத்த கையில் ஓட்டுறான், ஒத்த கையில் செல்லு வச்சுருக்குறாங்க, பின்னாடி லக்கேஜ்லாம் இருக்குது, குழந்தை வேறு இருக்குது, பின்னாடி ஒய்ஃபு வேறு இருக்காங்க, குழந்தைய வச்சுக்கிட்டு ஒத்த கையில் அவ்வளோ அனாவசியமாக ஓட்டு போகிறாரு. அப்படியே பழகிட்டான். எப்போதும் அப்படி ஓட்ட முடியுமா? ப்ராபபிலிட்டின்னு ஒன்று இருக்குது தெரியுமில்ல, ஒரு நாளுக்கு போட்டு கவுத்துரும். பெரிய ஆபத்தான விஷயம் அது. தெரியாது அவனுக்கு, எல்லாம் தெரியும் அவருக்கு. அதனுடைய விளைவை அவர் சிந்திக்கலை. அவர் குழந்தை விழுந்து அடிப்பட்டால் என்ன ஆகும், ஒய்ஃப் விழுந்து அடிப்பட்டால் என்ன ஆகும், சும்மாவே அது வேலை செய்யாது. டக்குன்னு நீ போய் இடுப்பை உடச்சிட்டேன்னு வச்சுக்க, அவ்வளோதான். என்ன பண்ணோம், அவ்வளோதான். 10 வருஷத்துக்கு பேசாமல் சேரில் உட்காந்துருக்கோம், டிவி பார்க்குறாங்க, போய் அந்த கடையில் இதை வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டாங்க. ஆனோ பெண்ணோ, வேதாந்தத்துக்கு ஆண் பெண்ணு தான் கிடையாது. இது விளைவுலாம் அவருக்கு தெரியல, போட்டோம். இதுதான் வெட்டி கதை. இதை மனம் இதெல்லாம் பண்ணுதுப்பா, உங்களுக்கு தெரியாது. மனம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேலை வெட்டி இல்லைன்னு வச்சுக்கேன், அதுக்கு சரியான ஒரு டார்கெட் கொடுக்கலன்னா இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும். இப்போ என்ன பண்ணுது, தாறுமாறாக ஓடுது. அது பிராணன், உங்களை சொல்லலை, பிராணன் சொல்லு, தாறுமாறாக ஓடுது. இப்போ எதுக்கு பிராணாயாமம், இந்த சிகரத்தை நோக்கிய பயணத்தில் சித்து சத்தோட யோகமாகணும், சிவபோகமாகணும், அத்வைத நிலையை அடையணும், சமாதி அடையணும், கைவல்ய நிலை அடையணும், அனுபூதி அடையணுங்கிற பயணத்தில்
பிராணாயாமம் மிக முக்கியமான ரோல் பண்ணுது. என்னன்னு கேட்டால் இந்த கதியை சீர் பண்ணும், வேறு ஒன்றும் இல்லை. பூரகம், கும்பகம், ரேச்சகம் என்ன பண்ணும்? உங்களுடைய கதியை, உங்கள் மனநிலையை சீராக்கும். சீராக்குனா சமநிலைன்னு பேர். சமநிலையில் தான் நீ இதை மாதிரி விஷயங்களை கற்றுக்க முடியும், ஆழ்ந்து நுட்பமாக பயணிக்க முடியும். புரியுதா? அதுக்காக தான் பிராணாயாமம். ஒவ்வொரு இப்போ பிராணாயாமம் காலையில் பண்ணினீங்கன்னா ஒரு 3-4 ஹவர்ஸ் நிற்கும் பிராணனுக்கு. அப்போ மத்தியானம் பண்ணுவோம். அதனால் சந்தியா வந்தனத்தை 3 வேளை வச்சாங்க பெரியவங்க. சாதனையாளர்கள் பிராணாயாமம் காலை மாலை கட்டாயம் பண்ணுவாங்க. எதுக்கு? இந்த பிராணனை சீர் பண்ணால் என்ன ஆகும்? மனம் சீராகும். ஏகரசமாக இருப்பேன், இல்லைன்னா மேடு பள்ளமாக இருக்கும். அது எல்லாத்தையும் பாதிக்குது. பிராணன் ஹார்ட்டை பாதிக்குது, மனநிலையை பாதிக்குது, நுரையீரலை பாதிக்குது, உடல் உறுப்புகளை எல்லாத்தையும் பாதிக்கும். மந்திரம் கால் மதிமுக்கால்னு சொல்கிறாங்கள்ல, அதுதான் இங்கே பிராண பரிஸ்பந்தத்தை, அந்த பிராணனுடைய துடிப்பை வச்சு உன்னுடைய செயல்பாடுகள் மேலும் கீழுமாக இருக்கக்கூடாது, சீராக இருக்கணுங்கிறதுக்காக பிராணாயாமம் பண்ணாங்கள்ல. இப்போ சித்த பீஜம்னு சொன்னால் மனம், சரீர விருட்சம்னு சொன்னால் அதான் உடம்பு, துக்கரத்னம்னு சொன்னால் மனம். பிராணனும் சங்கல்பமும் என்ன பண்ணுது? உங்களுடைய மனதை உருவாக்கி அதை செயல்படுத்துறதுனால சம்சாரம் விருட்சமாகிடுது, பெரிதாகி நிற்கிறது. யதா பிரஸ்பந்தத்தே பிராணோ நாடி நாடி ஸ்பர்சனாத்யதः ததா சம்வேதனமயம் சித்தமாசு பிரஜாயத்தே. எப்போ மனம் பிறக்குது அப்படின்னு கேட்டால், எப்போ பிராணன் துடிப்போட நாடிகளோடு தொடர்பு கொண்டு சித்தத்தை தொடர்பு கொள்ள சம்வேதனா உணர்ச்சிகள் தூண்டப்படுகிறது. பிராணனால தான் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த உணர்வுகளை தூண்டி விடுறதுனால மனங்கிற ஒரு சக்தி பிறக்கிறது. சித்தம் ஆசு பிரஜாயத்தை. சித்தங்கிற மனம் அந்த இடத்தில் சித்தம் சொல்கிறது எல்லாமே மனதை தான். மனங்கிற வார்த்தைக்கு சித்தங்கிற வார்த்தையை பயன்படுத்துது. எல்லாம் சித்தத்தில் தான் நடக்குது. சித்தத்தில் தான் எண்ணங்கள் இருக்குது, வாசனை இருக்குது, மனம் இருக்குது, புத்தி இருக்குது, அகங்காரம் இருக்குது, உயிரும் அங்கே தான் இருக்குது. 5 தத்துவம் சித்தத்துக்குள்ளே இருக்குது. சித்தம், மனம், புத்தி, அகங்காரம், சித்து. அதனால் அந்த இடத்துல மனம் பிறக்கிறது. என்ன பண்ணுது? பிராணன் பிரஸ்பந்தத்தை பிராணனுடைய துடிப்புனால் நாடிகள் தூண்டப்பட்டு, நாடிகள் மனதில் இருக்கக்கூடிய உணர்ச்சிகளை, வாசனைகளை, எண்ணங்களை தூண்டிவிட்டு மனதை அசைக்கிறது. அதனால் மனம் பிறக்கிறது. பிரஜாயத்தே சாஹி சர்வகதா சம்பித்த. அதுவே எங்குமாய் பிராணஸ்பந்தேன சகல ஜீவர்களிடமும் உயிர் துடிப்பாய் இருக்கிறது. போதியத்தே என்பதை அறிவாய். பிராணன் தான் இந்த உலகத்தையே இயக்குது. உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் இயங்கிறதுக்கு காரணம் பிராணன். பிராணன் இல்லைன்னா ஜடம். பிராணன் இல்லைன்னா ஒருத்தவனும் இயங்க மாட்டான். அதனால் பிராணசக்தி. சூரியன் பிராணசக்தியை உத்தராயணத்தில் அதிகமாக இந்த உடம்புக்கு கொடுக்கறது. அதனால் நம்ம செயல்பாடுகள் சுறுசுறுப்பாக இருக்கும். பொறிப்புலன்கள் நன்றாக வேலை செய்யும். அசைக்கிறது சைத்தன்ய சித்த தூண்டி விடுது, உணர்வை தூண்டி விடுது, உணர்ச்சிகளை தூண்டி விடுது, அசைவை ஏற்படுத்துறது, இயக்குவது, மனதை துரிதப்படுத்துவது, வேகப்படுத்துவது, மெதுவாக்குறது எல்லாம் பிராணன் தான். பிராணன் சீராக இருந்தால் மனம் சீராக இருக்கும். மனம் செமநிலை இருந்ததுன்னா அது லேர்ன் பண்ணும், மேலே ஏறும், உயர்வான முடிவுகள்லாம் எடுக்கும். மனம் துடிப்பில் இருந்தால் காரியம் கெட்டிடும். பதட்டம்னு சொல்கிறாங்களா, பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. நீ பதட்டத்திலையும் செஞ்சீங்கன்னா அது சிதறி போகும். அதனால் பிராணஸ்பந்தேன போத்தியத்தே.
பிராணனுடைய துடிப்பை நன்றாக அறிய வேண்டும். பிராணன் தான் எல்லாவற்றையும் செய்கிறது. இது யார்? அது ஹிரண்ய கர்ப்பன் சொல்லக்கூடிய பிராணசக்தி. சம்வித் சம்ரோதன, இதை அறிந்தவன் இதை சரியாக ரோதனம் தடை செய்ய வேண்டும். வேகத்தை தடை செய்யணும். ரொம்ப ஸ்லோவாக இருந்தால் தூண்டணும். அதுதான் சம்ரோதனம் ஸ்ரேயக. அது வேகத்தை முதல்ல அதான் எப்பயுமே மனதை வேகம், மனோவேகம்னு சொல்கிறேன். மனோவேகம் ஆக்ரோஷம்லாம் என்னது? பிராணன் தான். மனோவியாதி, உன்மத்தம், பைத்தியம் அப்படி சொல்கிறது எல்லாம் காரணம் பிராணன். பிராணனால் மனம் தூண்டப்படுகிறது. சம்பித் சம்ரோதனம் ஸ்ரேயக பிராணதிஷி பந்தனம் வரம். அதனால் பிராணகதியை, அதனுடைய ஸ்பந்தனத்தை சீராக்க வேண்டும். பிராணன் உள்ளே போகிறதும் வெளியில் வர்றதும் சீராக நடக்கணும். இந்த உள்ளே போகிறது வெளியில் வர்றது அப்புறம் மேலும் கீழுமாக போகும். மூக்கிலேருந்து நேராக சிகரத்தை நோக்கி சகசிராரம் தலைக்குள்ளே சுற்றுறது. இப்போ நீங்கள் பிராணாயாமத்தில் நீங்கள் சகசிராரம் தியானம் பண்ணிங்கன்னா, பிராணாயாமம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சகசிராரம் தியானம் பண்ணிங்கன்னா பிராணன் மேலே ஏறும். ஊர்தவ கத்தின்னு சொன்னோம் இல்லையா? அந்த கதியில் பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு வந்து இப்போ ஆரம்ப காலத்தில் நீங்கள் பிராணாயாமம் பண்ணுறீங்கன்னா இந்த பிராணன் வந்து கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் நிறுத்த முடியாது. உடனே அது வெளியில் போகிறேன்னு நீங்கள் துடிக்கும். ஆனால் அதே பிராணன் மேலே ஏறுதுன்னு வச்சிங்களேன், அந்த துடிப்பு இல்லாமல் போயிடும். எந்த துடிப்பு? வெளியில் போகிறேங்கிறத. அப்புறம் இந்த பிராணனை வந்து ஏதோ இந்த ஹிருதயத்தை அழுத்துகிற மாதிரி, ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குற மாதிரி, அதெல்லாம் எந்த இதுவும் வேறு ஸ்மூத்தாக இருக்கும். சொல்கிறது புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் பிராணாயாமம் தம் கட்டும் போது வெளியில் போகிறேன்னு துடிக்குதில்ல, நீங்கள் இயற்கைக்கு மாறாக அதை நிறுத்தி வைக்கிறீங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வளர்க்கணும். வேகமாக வளர்க்கக்கூடாது, அதுவாக வளரணும். நீங்கள் வளர்க்கவே கூடாது. ஒரு நாளைக்கு 5 செகண்டு நிறுத்துங்க, அப்புறம் 6 செகண்ட் நிறுத்துங்க, 10 நாள் கழித்து 7 செகண்ட் நிறுத்துங்க. அப்படி தான் அதை நிறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதை தாரணம் பண்ணணும். ஓவராக பண்ணக்கூடாது. அப்படி தாரணம் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10 செகண்டு தான் அது நிற்கும்னா 10 செகண்டில் மல்லு கட்டாமல் அதை பண்ணணும், ரேச்சகம் பண்ணிடணும், வெளியேற்றிடணும். அப்படி வெளியேற்றுறது கட்டாயம். ஆனால் இதே நீங்கள் பிராணாயாமம் பண்ணும்போது, கும்பகம் பண்ணும்போது சப்போஸ் சுஷ்மனா நாடி திறந்துச்சுன்னா காற்று மேலே ஏறும். சகசிராரம் ஏறும்போது இங்கே அந்த ப்ரெஷர் இருக்காது. எந்த ப்ரெஷர்? நான் வெளியில் போகிறேன் மூச்சு விடுன்னு சொல்லுதுடா, அது விடு. அதுவே மேலே ஏறுறதை பிடிக்கும். அதை ரசிக்க ஆரம்பிச்சிடும் இந்த பிராணனும் மனமும். புரியுதா சொல்கிறது? அதனால் பிராணாயாமம் எதுக்கு பண்ணுறோம்னா இந்த சமநிலையை உருவாக்குறதுக்கு தான், சீரான மனநிலையை உருவாக்குறதுக்கு தான், சீராக பயணம் செய்வதற்கு தான். எங்கேயும் கரடு முரடாக இருக்கக்கூடாது, ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, பதட்டம் குழப்பம் இருக்கக்கூடாதுங்கிறது பிராணாயாமம். முக்கியமாக எண்ணங்களே இல்லாமல் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சிடும். கும்பகம் பண்ணிங்கன்னா எண்ணங்களே வராது. 4 ஹவருக்கு ஒவ்வொரு 4 ஹவருக்கு கும்பகம் பண்ணால் ஒரு டே ஃபுல்லாக உங்களுக்கு எண்ணமே வராது. அதான் சித்தவிருத்தி நிரோதக யோகக. அப்போ சித்தவிருத்தி நின்று போயிடுச்சுன்னா அனாவசிய சிந்தனை, பிராணசக்தி வீணாக போகாது. பிராணசக்தி வீணாக போகலைன்னா உன்னுடைய சித்தானது என்னது? எளிமையாக சத்தை நோக்கி பயணிக்கும். இத்தனையும் கடந்து தான் அந்த சித்து சத்தோடு சேரணும். அறிவு நிலையை சித்திக்கிறதுக்கே சொல்கிறேன். அதனால் இதை சீர் செய்யுங்கிற அறிவை பெற வேண்டும். அதனால் பிராணனை சீராக்க வேண்டும்ங்கிறது முக்கியம். 169 இதில் ஆரம்பித்தோம். நாளைக்கு 172. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ